நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். நியூசிலாந்து வந்து இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 மற்றும் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்து விளையாடுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஓடிஐ மேட்சஸில் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் வந்து கலந்துக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்காக தான் ஓடிஐ மேட்சஸே வந்து இப்போ பார்க்குறாங்க. அந்தளவுக்கு தான் வந்து மேட்சஸோட ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்குது. அவங்க இல்லைன்னா வந்து அவ்வளோ ஆர்வமாக யாரும் பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான் இந்த அளவுக்கு. ஸோ அதனாலேயே வந்து ஓடிஐ மேட்சஸ்னாலே வந்து இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க வந்து 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால இவங்க எப்போ விளையாடுவாங்க, ஓடிஐ மேட்சஸ் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் நேற்று வதோதராவில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து டாஸ் வின் பண்ண சுப்மன் கில் வந்து ரொம்ப அபூர்வம் டாஸ் வின் பண்ணுறதே. சுப்மன் கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் வந்து தேர்ந்தெடுத்தார். ஸோ முதல்ல பேட்டிங் பண்ண நியூசிலாந்து வந்து ரொம்ப சூப்பராகவே ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே இந்தியா ரொம்ப சிரமப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து அடிச்சிட்டாங்க. 117 ரன்களுக்கு தான் முதல் விக்கெட்டே விழுந்துச்சு. அதில் வந்து கார்னர் வந்து 56 ரன்களுக்கு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் வந்து 62 ரன்கள் அடித்தார். ஸோ மிட்சல் வந்து இந்தியானாலே அடிக்கிறாரு. இந்தியாவில் வந்து அவர் வந்து அவரோட ஹோம் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல்டில் ஆடிட்டுருக்காரு. அவரும் வந்து ஒரு அபாரமான 84 ரன்கள் அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசி கட்டத்தில் வந்துட்டு கிளார்க் வந்து 24 ரன்கள் ஒரு அதிரடியாக அடித்தார். ஸோ இதன் மூலமாக வந்து நியூசிலாந்து அணி வந்து 300 ரன்கள் வந்து 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ இந்தியா தரப்பில் வந்து முகமது சிராஜ் வந்து 2 விக்கெட்லும், ஹர்ஷித் ராணா 2 விக்கெட்லும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக வந்து ஹர்ஷித் ராணா 10 ஓவருக்கு 65 ரன்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. ரஷித் கிருஷ்ணா 9 ஓவருக்கு 60 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. குல்தீப் யாதவ் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓரளவு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் ஓடிஐ மேட்சஸில் வந்து 300 ரன்கள்ன்றது வந்து சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதனால் வந்து 300 ரன்கள் அப்படின்றத வந்து எளிதில் வந்து நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா நினச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்தியாவும் வந்து சூப்பராக வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்லா வந்து ஆடிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா. அபாரமாக ஆடினார். ஒரு 3-4 2-6 அப்படின்னு ஆடிட்டு இருக்கையில வந்து 26 ரன்கள் வந்து ஆட்டம் இழந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் கில் அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேரும் வந்து ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. அதாவது விராட் கோலி வந்து ஒரு ரன் மிஷினாக வந்து மாறிட்டுருக்காரு. நேற்று வந்து ருத்ர தாண்டவம் ஆடினார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வந்து அவர் ஆடும்போது நமக்கு வந்து அப்பா இந்தியா வந்து வின் பண்ணிடும், நம்ம எந்த கவலையும் இல்லை, மேட்ச் வந்து அவரோட ஆட்டத்தை நம்ம ரசிக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட எண்ணம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஆடிட்டுருக்காரு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து எந்த ஒரு பயமுமே கிடையாது, அசால்ட்டாக ஆடுறாரு. அவருக்கு வந்து பேட் ஃப்ளோ வந்து அப்படி வருது. ஸோ பாலை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாரு, கரெக்டாக அடிக்கிறாரு. நேற்றைக்கும் வந்து ஒரு மிஸ்டைம் ஷாட் தான், அதில் தான் வந்து அது நல்லா கேட்சுன்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு அதில் தான் அவுட் ஆனார் 93 ரன்களில். நேற்றும் வந்து 100 அடிப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க வதோதரா மக்கள். ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக மிஸ் ஆகி 7 ரன்களில் வந்து செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் வித் ஈஸ்ன்ற மாதிரி வந்து சூப்பராக ஆடிட்டுருக்காரு. டெக்னிக்கலி சவுண்டாக ஆடிட்டுருக்காரு. அப்படியே பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஒரு பூரிப்போட பார்த்துட்ருக்கோம். ஓகே, விராட் கோலி இருக்காரு, சூப்பராக ஆடிடுவார், இந்தியா வின் பண்ண வச்சுருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அவர் ஆடும்போது வந்துருச்சு. எப்படி வந்து அவர் கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது அவர் வந்து பொறுப்பாக ஆடி இந்தியா வந்து அப்படியே சேசிங் கிங் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இந்தியாவை வின் பண்ண வைப்பாரோ, அதே மாதிரி வந்து இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் வந்து மினிமம் 50 கேரண்டி அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்காரு. 100 வரலைன்னா ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஓடிஐ மேட்சஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரசித்து பார்க்குற மாதிரி அவர் ஆடிட்டுருக்காருன்னு சொல்லலாம். 93 ரன்கள் வந்து அவுட் ஆகிட்டார். அவரோட இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்ச ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 49 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்துட்டார். அப்புறம் இந்த ரவீந்திர ஜடேஜா 4 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்துட்டார். அப்புறம் கேஎல் ராகுல் வந்து களமிறங்கினார். ஸோ ஹர்ஷித் ராணா இவரை வந்து ரொம்ப நம்பிட்டு இருக்காரு நம்ம கௌதம் கம்பீர். அவரோட நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் பவுலிங்லேயே ஓரளவு சிறப்பாக செயல்பட்டார். பேட்டிங்கில் வந்து அதிரடியாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே ஆச்சரியமாக போச்சு, ஹர்ஷித் ராணாவா அப்படின்ற மாதிரி. அதாவது ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க அதை வந்து எப்படி பயன்படுத்திக்குவாங்க, நம்மளை இவ்வளவு தூரம் நம்புகிறாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அவங்க எப்படி விளையாடுவாங்கன்றதுக்கு ஹர்ஷித் ராணா ஒரு உதாரணமாக இருக்கார். அவர் வந்து 23 ரன்களில் 29 ரன்கள் அடிச்சார். 2 4 ஒரு 6 சூப்பராகவே ஆடிட்டாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து இந்தியாவுக்கு ப்ரெஷரை குறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து பால் பை ரன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அவர் ஆடின அதிரடி ஆட்டம்ன்றது வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 பந்துகள் சிங்கிள் தான்.
ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கும் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஏதோ இடுப்புல வலி அப்படின்ற மாரி ஆயிட்டதுனால, அவர்னால ரன் வந்து ஓட முடியல. அவங்களும் வந்து நல்லா போட்டாங்க பவுலிங். அதனால வந்து நியூசிலாந்தும் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி போட்டாங்க. எல்லா பாலும் சிங்கிள் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 பால் தொடர்ந்து சிங்கிளு. ஒரு 2 1/2 ஓவரா வந்து சிங்கிள்ஸ் தான் போயிட்டுருந்தது. அந்த அளவுக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் டைட்டா போயிருச்சு. அந்த நேரத்தில தான் வந்து கேஎல் ராகுல் வந்து தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சு, அந்த பிரஷர வந்து ரிமூவ் பண்ணாரு. கடைசியில இந்திய அணி வந்து 49 ஓவர்கள் 306 ரன்கள் அடிச்சு வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ 1-0 அப்படின்ற கணக்குல வந்து முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்துட்டு அபாரமா ஆடுன விராட் கோலி. அவருக்கு தானே மேன் ஆஃப் த மேட்ச் குடுக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைஸான இன்னிங்ஸ். ஸோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். இந்தியா வந்து விராட் கோலி இருக்காரு. நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஸோ அதனால வந்து இந்திய அணி வந்து ஒரு ஒரு எளிதா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏதோ கடைசி கட்டத்தில கொஞ்சம் பிரஷரா போனாலும், எப்படி இருந்தாலும் இந்தியா வின் பண்ணிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர்வான வெற்றிய வந்து இந்தியா பெற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். என்னோட இந்த மேட்ச் பத்தின ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இத வந்து லைக் பண்ணுங்க. இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.